மக்களே நடந்து முடிந்த ஹோட்டல் டாஸ்க்ல வந்து இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்தாங்க. லிவிங் ஏரியால எல்லாத்தையுமே பிக் பாஸ் வர சொல்லிட்டு, இந்த வாரத்துல யார் பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல யார் ஜெயிச்சா, பெஸ்ட் பெர்ஃபார்மரா இந்த வீக்ல யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. பிக் பாஸ்ல உங்களுக்கு யார பிடிக்கும், யார பிடிக்காதுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும், கமெண்ட்டும் தான் எனக்கான ஆஸ்கார். ஓகே, இன்னைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் லைவ்ல யார தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வோட்டிங் லிஸ்ட்ல வந்தவங்க பார்த்தீங்கன்னா, விக்ரம், எஃப்ஜே, பிரஜன், சபரியும் பிரவீன்லாம் வந்து இந்த வாரத்துக்கான தல டாஸ்க்ல பங்கேற்கிறதுனால சபரியும் பிரவீனையும் வந்து நீங்க பெஸ்ட் பர்ஃபார்மரா செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து சபரியும் பிரவீனை விட்டுட்டு சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, விக்ரம், பிரஜன், எப்ஜே, விஜே பார்வதி இவங்க எல்லாத்துக்கும் ஓட்டுக்கள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா விழுந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் வந்து தெளிவா விளக்கமா ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. இதுல அதிகப்படியான ஓட்டுக்கள் யாருக்கு விழுந்தது, யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. யார் பெஸ்ட்டா வந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறது, யார் வந்திருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வாரத்துல அதிகப்படியான ஓட்டுக்கள் எப்ஜேக்கு வந்து 2 ஓட்டுக்கள், சுபிக்ஷாக்கு 2 ஓட்டுக்கள், பிரஜனுக்கு வந்து 2 ஓட்டுக்கள், நம்ம விக்ரமுக்கு வந்து ஒரு 3 ஓட்டுக்கள்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓட்டுக்கள் வாங்கினால அதிகப்படியான ஓட்டு வாங்கி விஜே பார்வதி ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோக்கள்ல எல்லாம் சொல்லியிருப்போம். விஜே பார்வதி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா இந்த வாரத்துல வர்றதுக்காக பர்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்காக நடிக்கிறாங்க. அப்பட்டமா நடிச்சு எப்படியாவது பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகணுங்கிறதுக்காக பயங்கர ருத்ர தாண்டவம் ஆடுற விஜே பார்வதியை வந்து ருத்ர தாண்டவம் ஆடாம எது சொன்னாலும் ஓகே, ஆமா, சொல்லுங்க அப்படின்னு எவ்வளோ ஹைப்பா ஆப்போசிட்ல பேசுறவங்க பேசினாலையும் ஸ்மூத்தா பேசி ஹேண்டில் பண்ணி பெஸ்ட் பர்ஃபார்மரா தட்டி செஞ்சுட்டாங்க. இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பர்ஃபார்மர் விஜய் பார்வதி. போட்ட எஃபர்ட்டுக்கு அவங்க விஜய் பார்வதியா கண்டஸ்டன்ட்க்கு வந்து ஒர்த்து தான் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு எது சொன்னாலும் சண்டை பண்ணிக்கிட்டு எது பண்ணாலும் ரூடா பிஹேவ் பண்ணிட்டு எதுக்குடா விஜய் பார்வதியெல்லாம் உள்ள விட்டீங்க அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருமே எங்கடா விஜய் பார்வதி இன்னைக்கு காணா, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோண வச்சதுனால விஜய் பார்வதி வந்து இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பர்ஃபார்மரா ஓகே தான் அப்படிங்கிறத சொல்றேன். அந்த பெஸ்ட் பர்ஃபார்மரா வந்து விஜய் பார்வதியும் இந்த வாரத்துக்கான 2 கேப்டன்சியும் வந்து ஆல்ரெடி சபரியும் பிரவீனும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை விட ஸ்பெஷலா இனி ஒரு ஆளை பிக் பாஸே வந்து அறிவிக்கிறாங்க. மொத்தமா இவங்க எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரத்துக்கான அந்த வர்ற வாரத்துக்கான தல டாஸ்க்ல வந்து இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க. சபரி, பிரவீன், இப்ப பெஸ்ட் பர்ஃபார்மரா வந்ததுனால விஜய் பார்வதி. இனி ஒரு ஆளை பிக் பாஸ் வந்து நீங்க பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி இந்த வர்ற வாரத்துக்கான தல டாஸ்க்லயும் நீங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸே தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் திவ்யா. மொத்தம் வரும் வாரத்துல 4 பேர் கேப்டன்சிக்காக விளையாட போறாங்க. சபரி, பிரவீன், விஜய் பார்வதி, திவ்யா. இந்த 4 பேர் தான் அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சியோட டாஸ்க்ல விளையாட போறாங்க. இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பர்ஃபார்மரா விஜய் பார்வதி செலக்ட் ஆனது உங்களுக்கு எப்படி தோணுது? விஜய் பார்வதி வந்து அதுக்கு ஒர்த்து தானா, இல்ல இவங்களுக்கு பதிலாக விக்ரம் வந்திருக்கலாமா, திவ்யா வந்திருக்கலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. சேனல் பார்த்துட்டு இருக்கிற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடுறீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. எல்லாமே பண்ணீங்கன்னா எனக்கான ஆஸ்கார், எனக்கான உதவியா இருக்கும். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட் நம்மளோட சேனல்ல டெய்லியும் வந்து வீடியோவாக போட்டுட்ருக்குறோம். அடுத்தடுத்து பிக் பாஸ் லைவ் அப்டேட் வீடியோக்களை சந்திக்கலாம். பாய் மக்களே.